2024 நீ விரும்புகிறபடி அல்ல, நீ எதிர்பார்த்த ஆட்டுக்குட்டி அல்ல, உனக்கு ஒரு கொழுத்த கன்றையை அடிக்க என் அப்பா காத்திருக்கிறார். ஐயா, இவ்வளவு நாள் நீ நாடி தேடி போன போது நீ அடைந்தது எவ்வளவு எனக்கு தெரியாது. ஆனா நீ நாட வேண்டியவரை, தேட வேண்டியவரை நீ தேடுவாயானால், அவரோடு இருப்பாயானால், உனக்காக கொழுத்த கன்றை அடிக்க என் தகப்பன் காத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வரும் நாட்களில் உனக்கு கொழுத்த கன்று காத்திருக்கிறது. கொழுத்த கன்று உனக்கு காத்திருக்கிறது. உன் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவு, ஓ, நீ யோசிக்க கூட முடியாத அளவுக்கு எனக்கா இப்படிப்பட்ட ஒரு கிருபை, எனக்கா ஆண்டவர் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த அளவு நான் ஒர்த் இல்லையே, அந்த அளவு நான் பாத்திரன் இல்லையே, அந்த அளவு நான் சொல்லிக் கொள்றதுக்கு நான் ஒண்ணுமே இல்லையே. மனுஷனாலேயே நான் அற்பமா எண்ணப்பட்டவன் தானே, மனுஷனாலே நான் தள்ளப்பட்டவன் தானே. ஆனா மனுஷனால தள்ளப்பட்டு மறக்கப்பட்ட உனக்கு கர்த்தர் கொழுத்த கன்றை ஆயத்தப்படுத்தி, கொழுத்த கன்றை ஆயத்தப்படுத்தி உனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் இருந்ததல்ல, இந்த நாளிலிருந்து தேவன் எனக்கு கொழுத்த கன்றை ஆயத்தப்படுத்தி விருந்து எனக்கு கொடுக்க போகிறார். ஐயா, தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி அசையாய் மாவழிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோரமாக கோவை தொங்க நேரிடினும் காவலாய்வும் மண்டை சேர்வே. தேவனே நான் நெருங்கி ஆனந்தமா செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே பறந்து மேலே சென்றிடினோ மகிழ்வூரு காலத்திலும் மறுவியோமை கீர்த்தி சேவே. தேவன் சின்ன பிள்ளை எல்லாம் கைத்தடி பாடு. இன்னும் நெருங்கி ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேய
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா எங்க அப்பா எனக்கு தரப்போகிறார்? கை வைத்து சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். ஆமென். ஸ்பெஷலா இயேசப்பா நமக்கு தரப்போகிறார். பக்கத்துல பாருங்க, ஸ்பெஷல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து ஆசீர்வாதங்களை தேடி பெற்றுக்கொள்வதை விட அந்த தேவத்தோட நீ உறவுல இருப்பாயானால் எல்லாமே உனக்குரியதாக மாறும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். ஹல்லேலூயா. சகலத்தையும் சகல ஆசீர்வாதங்களையும் உன்னுடையதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஒரு அலையில சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களோ, உலக பிரகாரமான மேன்மைகளோ, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையோ நான் தேடி போவதை விட தேட வேண்டிய ஒருத்தரை தேடுவேனே என்றால், இருக்க வேண்டிய ஒருவரோடு நான் இருப்பேனே என்றால், இன்றைக்கு சகலமும் எனக்குரியதாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? 2023 நீ எதை தேடி ஓடினியோ, எதை தேடி நாடினியோ பரவாயில்லை. ஆனா இனி வரும் நாட்கள் என் இருதயம் அவரை நோக்கி, என் இருதயம் அவரையே, என் எண்ணங்கள் அவரையே, என் ஆசைகள் அவரையே, என்னுடைய நினைவுகள் அவரையே, அவரை மட்டுமே என் வாழ்க்கையில இருக்கும்போது, ஆமென். 2024 நீ விரும்புகிறபடி அல்ல, நீ எதிர்பார்த்த ஆட்டுக்குட்டி அல்ல, உனக்கு ஒரு கொழுத்த கன்றையை அடிக்க என் அப்பா காத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, இவ்வளவு நாள் நீ நாடி தேடி போன போது நீ அடைந்தது எவ்வளவு எனக்கு தெரியாது. ஆனா நீ நாட வேண்டியவரை, தேட வேண்டியவரை நீ தேடுவாயானால், அவரோடு இருப்பாயானால், உனக்காக கொழுத்த கன்றை அடிக்க என் தகப்பன் காத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வரும் நாட்களில் உனக்கு கொழுத்த கன்று காத்திருக்கிறது. கொழுத்த கன்று உனக்கு காத்திருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க, அப்படியே அக்னி பாஷைகளை பேசி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக, உன் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவு, ஓ நீ யோசிக்க கூட முடியாத அளவுக்கு எனக்கா இப்படிப்பட்ட ஒரு கிருபை, எனக்கா ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த அளவு நான் ஒர்த் இல்லையே, அந்த அளவு நான் பாத்திரன் இல்லையே, அந்த அளவு நான் சொல்லிக் கொள்றதுக்கு நான் ஒண்ணுமே இல்லையே. மனுஷனாலேயே நான் அற்பமா எண்ணப்பட்டவன் தானே, மனுஷனாலே நான் தள்ளப்பட்டவன் தானே. ஆனா மனுஷனால தள்ளப்பட்டு மறக்கப்பட்ட உனக்கு கர்த்தர் கொழுத்த கன்றை ஆயத்தப்படுத்தி உனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் இருந்ததல்ல, இந்த நாளிலிருந்து தேவன் எனக்கு கொழுத்த கன்றை ஆயத்தப்படுத்தி விருந்து எனக்கு கொடுக்க போகிறார். ஐயா, மால்டா காபு ஷாதானாரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கொழுத்த கன்று. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி என் வாழ்க்கையில கொழுத்த கன்றை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு பார்வோன் ஒரு முறை சொப்பனம் பார்க்கிறான். 7 கொழுத்த பசுக்கள் இல்லையா? பசுக்கள். அந்த 7 வருஷமும் பயங்கரமான ஆசீர்வாதத்தினால யோசேப்புடைய தானிய கிடங்கு எல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவங்களை தேவன் யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசத்திற்கு கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற நாட்கள் நான் என் தானிய கிடங்கு என்னுடைய சகலவற்றையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு கர்த்தர் என்னை
பிளஸ் பண்ண போகிறார். நான் கொழுமையாக, என்னை கர்த்தர் கொழுமையாக, நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் என்னை, விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம். இது ஒரு நிறைவின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் நம்புங்க, கர்த்தர் எனக்கு கொழுத்த கன்றை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துல இனி நம்ம சின்னதெல்லாம் பார்க்க போகிறது அல்ல, கொழுத்த கன்று. ஆமென். சொல்லுங்க. அதான் அழகா வேதத்தில் எழுத, கொழுத்த கன்று. ஆமென். தேவன் தம் பிள்ளைக்கு கொடுக்கிறது அவலட்சணமாய் அல்ல, மெலிந்து போனவைகள் அல்ல, கொழுத்த கன்று. ஆமென். ஹல்லேலூயா. உன் கூடாரத்துல இன்றையிலிருந்து விசுவாசி, கொழுத்த கன்று என் கூடாரத்தில் நீ இருக்க போகிறது. ஆமென். நான் செய்யற பிசினஸ்ல கொழுத்த கன்று தான் இருக்க போகிறது. ஆமென். சொல்லுங்க பாம். ஆமென். சொல்லுங்க பாம். கொஞ்சமாய் அல்ல, குறைவுள்ளவைகளாய் அல்ல, வருகிறது உனக்கே பிரயோஜனமாய் இருக்கிறபடி அல்ல, ஆனால் கொழுத்த கன்றை கர்த்தர் கொடுப்பாரேயானால். ஆமென். விசுவாசிங்க. அப்படியே ஆவியில் நிரம்புங்க, அக்னி பாஷை பேசுங்க. ஆண்டவரே, எனக்காக கொழுத்த கன்று காத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை வாழ்க்கையில எல்லாவற்றை இழந்து போன ஒரு நிலைமையில, ஆனா ஒரு நினைவு மட்டும் இருக்கு, ஆண்டவரோடு இருக்கும்போது எப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் அப்படியே உன்னையும் கர்த்தரையும் தூரமாய் கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா உன் நினைவுகள் இருக்குது, இல்ல ஒரே ஒரு வழி தான், அவர் மட்டும்தான் வழி. ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? உனக்காக கொழுத்த கன்றை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லக்கூடாதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு கொடுக்க போகிறது கொழுத்த கன்று. மால்டா லாரா சைட்டேலேரே. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டங்ஸ்ல பேசுங்க பா. வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து. வீட்டில் கொழுத்த கன்று எத்தனை பேர் கொழுத்த கன்று வேணும்? ஓ ஷபா கஹுரா பாடலரபா. மனுஷன் பார்க்கிறபடியெல்லாம் உனக்கு அவர் செய்கிறவர் அல்ல. மனுஷன் யோசிக்கிறபடி உனக்கு செய்கிறவர் அல்ல. அவர் உன்னை நினைச்சிட்டார்னா உனக்காக கொழுத்த கன்று தான் கொடுப்பார். மனுஷன் தான் உன் குவாலிட்டியை வச்சு, உன்னுடைய குவான்டிட்டியை வச்சு, நீ நல்லவனா இருந்தால், அவனுக்கு ஏற்றவனாக இருந்தால், அல்லது நீ அவனுக்கு பிரியமானவனாக இருந்தால் உனக்கு அதை செய்யலாம், இதை செய்யலாம் யோசிப்பான். ஆனா என் தேவன் அப்படி கிடையாது. நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் நினைவு உண்மையிலே இருக்கிறது. உனக்காக அவர் கொழுத்த கன்றை, yes Lord, hallelujah. அப்படியே லூக்கா 15:22, 23, 22 எடுத்து முதல்ல வாசிப்போம். அப்புறம் 23. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, ஆமென், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, என்னுடைய குமாரனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2023 உன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை, சில நன்மைகளை ஒருவேளை இழந்து போனதை போல நம்ம இருந்திருக்கலாம்.
பெற்றுக்கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா 2000 வருகிற நாட்கள், வருகிற மாதங்கள், வருகிற புதிய ஆண்டு கர்த்தர் உன்னை உடுத்துவிக்கிற ஆண்டு, கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிற ஒரு ஆண்டு, கர்த்தர் உன்னை மகிமையாக உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டு, கர்த்தர் உன்னை அலங்கரிக்கக்கூடிய. அடியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. தகப்பன் ஊழியக்காரன் நோக்கி சொல்ற, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து எவனும் தடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுப்பதை கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா, ஆண்டவர்ட்ட போய் எவனும் கேட்க முடியாது, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க கொடுப்பதற்குன்னு. ஆனா எத்தனை பேர் அவர் உன்னை அலங்கரிக்க நினைச்சிட்டார்னா, நீ நினைக்கிறிய இல்லையோ, உனக்கு அவர் உன்னை அலங்கரிப்பார். அவர் உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை. ஆமென். ஹalleluya. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆமென். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த ஊழியங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நம்பு, ஆண்டவர் உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தால் உன்னை அலங்கரிப்பார். மேன்மையான வஸ்திரங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? வஸ்திரங்களுக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. உனக்கு தெரியும் தானே? அது ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது, அது ஒரு மகிமையை குறிக்கிறது, அது ரட்சிப்பை குறிக்கிறது, அது அபிஷேகத்தை குறிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை உயர்ந்த வஸ்திரத்தால? ஹalleluya. உன்னை கர்த்தர் உயர்ந்த வஸ்திரத்தால், உயர்ந்த வஸ்திரத்தை. அப்படியே அன்னி பாஷை பேசுங்க. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உயர்ந்த வஸ்திரம் அப்பா. ஹalleluya. ஒண்ணே ஒண்ணுதான். அந்த 21ஆம் அதிகாரத்தில் அவன் சொன்னான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். உடைய பிள்ளை என்று, குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு உயர்ந்த வஸ்திரம். நம்புறீங்களா? எத்தனை பேர் அதை வாங்க ரெடி ஆயிட்டீங்க? தேவன் எனக்கு உயர்ந்த வஸ்திரத்தால் என்னை மூடி, ஆமென், உன்ட பழுதே இல்லாதபடி, யாரும் உன்னை குறையா பார்க்க முடியாதபடி, யாரும் உன்னை குற்றம் சொல்ல முடியாதபடி அவருடைய வஸ்திரத்தால உன்னை மூடுகிறார். நீ கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதிலையும் உன்னை உன்னை பழுது சொல்ல முடியாது, எதிலையும் உன்னை குற்றம் பார்க்க முடியாது, எதிலையும் உன்னை அவருடைய உயர்ந்த வஸ்திரத்தால். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ், வாங்கிக்கோங்க குடும்பத்தில். ஆண்டவரே, எஸ், இன்னையில இருந்து என் குடும்பத்தில் உயர்ந்த வஸ்திரம், என் மேல நீ உயர்ந்த வஸ்திரம், என்னுடைய எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த பொசிஷன், அடுத்த லெவலுக்கு கர்த்தரனை கொண்டு போகக்கூடிய ஒரு நாட்களா இந்த நாட்கள் இருக்க போகிற உயர்ந்த வஸ்திரம். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. அப்படியே நான் வார்த்தைகளை பேச பேச அப்படியே ரிசீவ் பண்ணிக்கங்க. ஷாக்கா டல்லா கஹுதானா ராபா. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க சொல்றார் ஆண்டவர். கட்டளை கொடுக்கிற தகப்பன் கொடுக்கிறார் கட்டளை வேலைக்காரர்களை பார்த்து. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க பரலோகம் உங்களுக்காக இன்னைக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர காத்திருக்கிறது? ஏன்னா பரலோகத்தின் தேவன் நமக்காக நீ கட்டளை கொடுக்கிறார். என் பிள்ளைக்கு போய் உடுத்துங்க, என் பிள்ளைக்கு போய் உயர்ந்த வஸ்திரத்தை கொடு. ஷாகா டல்லா டகா பரகபா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. அதான் அழகா எழுதப்பட்டிருக்கிற உயர்ந்த வஸ்திரம். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, எஸ் லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க உலக தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை வேணா, ஆசீர்வாதங்களை வேணா உலகம் பறித்து கொள்ள முடியும். ஆனா பரலோக தகப்பன் கொடுக்கிற வஸ்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு தன் தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாலும் அந்த வஸ்திரத்தை தன் சகோதரர்கள் புடுங்கிக் கொண்டார்கள்.
அதை கரைப்படுத்தினார்கள். ஆனால் யோசேப்புக்கு தேவன் ஒரு வஸ்திரத்தை கொடுத்ததை அவன் சகோதரர்கள் வேடிக்கை பார்த்தார்கள், கனம் பண்ணினார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தேவன் உனக்கு கொடுத்து? ஆமென். இதுதான் தேவன் கொடுக்கிற வஸ்திரத்திற்கும் தகப்பன், உலக தகப்பன் கொடுத்த வஸ்திரம் வித்தியாசம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு? ஆமென். புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு கொடுத்த வஸ்திரத்தை தன் தகப்பன் யோசேப்புக்கு தன் தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை தன் சகோதரர்களை உரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் என் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த வஸ்திரத்துக்கு முன்பதாக, வாவ், புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோங்க. அந்த வஸ்திரத்துக்கு முன்பதாக எவன் உருவினானோ, எவன் பிடுங்கினானோ, அவர்கள் 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 அவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து நின்றார்கள். அந்த வஸ்திரத்தை தொடக்கூட முடியல. வாவ், சூப்பர்ல நம்ம ஆண்டவர். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த வஸ்திரத்தை பார்த்தவுடன் அவர் நடுங்கினார்கள். ஏன்னா தேவன் கொடுத்தால். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார்? ஆமென். உயர்ந்த வஸ்திரம். நீ ஆதியாகமத்துல படிச்சாலும் தெரியும், அவனுக்கு வஸ்திரத்தெல்லாம் டக்கு டக்குன்னு மாத்துவான். அதுக்கு பிறகு பார்வன் சொல்லுவார், உன்னை மிஞ்சி கையும் காலும் கூட அவனுக்கு அசையக்கூடாது. சொல்லுங்க ஆமே. அந்த வஸ்திரத்தை, அதான் சொன்ன, தேவன் கொடுத்த அந்த வஸ்திரத்தை யோசேப்பு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், சொல்லுங்க, அவன் மரணம் அடையும் நாள் மட்டும் ஒருவனால் அந்த வஸ்திரத்தை டச் பண்ண முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உன்னை இனி எவனும் பிடுங்க முடியாத உன் ஆசீர்வாதத்தை, உன் மேன்மையை, உன் உயர்வை, உன் ஸ்தானத்தை, உன் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை ஒருவனும் பிடுங்க முடியாதபடி தான் இனி கொடுக்க போகிறார். வாங்கிக்கோ, கையை தட்டி வாங்கிக்கோ, கை தட்டி வாங்கிக்கோ. இதுவரைக்கும் பிடுங்கி இருக்கலாம், இதுவரைக்கும் அதை வேதனைப்படுத்தி இருக்கலாம், கரைப்படுத்தி இருக்கலாம், உறிஞ்சு இருக்கலாம் உன்னை விட்டு. ஆனா இனி never never never. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. ஆமென். அதே போலதான் சிலுவையில கூட நம்ம ஆண்டவர் இயேசு, பிதாவாகிய தேவன் தன் இயேசுவுடைய வஸ்திரத்தை உரியறதுக்கு இடம் கொடுத்தார். கரெக்டா இல்லையா? சிலுவையில மாத்திரம் அவருடைய மரணம். ஆனா இப்போ இருக்கிற ஸ்தானத்துல ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற, சர்வ வல்லமையில தேவனாய் இருக்கிற தேவனுடைய மால்காட்டால இப்போ தொட முடியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம், சொல்லுங்க ஆமென். உறைந்த மலையிலும் வெண்மையாயிருக்கிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு நாள், ஒரு காலங்கள் கர்த்தர் அதை என்ன செய்தார்? அந்த வஸ்திரத்தை அவர்கள் பங்கு போட்டார்கள், அவர்கள் சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டின்படி அவர்கள் பிரித்தெடுத்தார்கள். ஆனா இப்போ இயேசு, நம்முடைய ஆண்டவராக இயேசு, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவருக்கு முன்பதா இப்போ, ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க இனி கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரத்தை, இனி என் தேவன் கொடுக்கிற வஸ்திரத்தை, இனி என் தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபையை, இனி என் கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அந்த அனாதி கிருபை அபிஷேகத்தை எவனாலையும் எடுக்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா இது இனி ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி, ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றது? இதுவரைக்கும் உன் மேல ஒரு வஸ்திரம் இருந்திருக்கலாம், நல்லா தான் இருந்திருப்போம். சில சொல்லுவாங்க நல்லா தாங்க இருந்தோம் ஒரு நேரம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லைங்க.
ஆனா இன்னிலிருந்து கர்த்தர் உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதை வேணா மனுஷன் புடுங்கி இருந்திருக்கலாம், உரியறதுக்கு கர்த்தரும் அனுமதிச்சிருக்கலாம், அனுமதித்தார். அம்மாவல்லே சொல்லுங்களேன், யோசேப்புடைய வஸ்திரத்தை உரிய கர்த்தர் அனுமதித்தார். அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் ரத்தத்தை அந்த வஸ்திரத்தின் மேல தெளித்து தன் தகப்பனாகி யாக்கோபுட்ட போய் காட்டுறானுங்க. அதே போல இயேசுவும் தன்னுடைய வஸ்திரத்தை உரிவதற்கு பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார், அனுமதித்தார். ஆனா இதுக்கு பின்பு கொடுக்க போகிறார் பார், அதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதபடி நீ யோசிராத. முந்தின நிலைமையை மாதிரியே மறுபடியும் போயிருமோ, மறுபடியும் இல்லை இல்லை இல்லை, வஸ்திரத்தை பா, புதிய வஸ்திரத்தை உனக்கு உடுத்திட்டார்னா இனி ஒருவனும் அதை உன்னிடத்துல பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் கிருபை இன்னைக்கு உண்மையிலே ஓ சூப்பர்ல நம்ம ஆண்டு. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையிலே தெய்வத்தை மகிமைப்படுத்துறேன். இந்த வெளிப்பாடு தான் கர்த்தருக்கு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, வெளிப்பாடு. இதுதான் தேவன் பரத்திலிருந்து நமக்கு அனுப்புறார். இந்த அரராத்தை பார்த்து அனுப்புறார். சில 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 நன்மைகள் எல்லாம் கூட சில உறிந்திருக்கலாம்ப்பா, சில ஆசீர்வாதங்களை சத்துருவானே உறிஞ்சிருக்கலாம். அதுக்கு நான் சில காலங்கள் அனுமதிச்சேன் தான். இனி அப்படி கிடையாது. இனி கமாண்டு. இனி நீ வந்துட்டல, இனி பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பரலோகத்துல கமெண்ட் கொடுக்கிறாரு. போய் அரராத்துல போய் அரராத்துக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போய் உடுத்துங்கப்பா. அரராத்துல இருக்கிற என் ஜனங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பாபா. ஷாபா டகபலா. வாவ், thank you Holy Spirit. தன் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பரலோகம் நமக்காக அந்த வாங்கிக்க ரெடியா இருக்கிறவங்க 2 கை உயர்த்திங்கப்பா. அதாவது எப்படி வாங்கணும்னு சொல்லி தந்திருக்கேன் தானே. எப்படி வாங்கணும்? எப்படி வாங்கணும்? இப்போ உயர்ந்த வஸ்திரத்தை பரலோகம் கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மைகளை தேவதூதர்கள் கொண்டு அரராத்துக்கு கொண்டு வருகிறார்கள். நீ எதெல்லாம் வேணுமோ இப்ப ரிசீவ் பண்ணிக்கோ. அப்படியே ஒரு ஷாக்கா சால வாங்கிக்க 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 அப்பாட்ட வாங்கிக்க உயர்ந்த வஸ்திரத்தை. Oh, thank you Lord, thank you Lord. Receive, 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 receive Lord, receive it, receive. Shabbat dagaba, dira da da di antala da keri antala da batagaram. Yes Lord, igadala shiri. E badadari malara shira bodalada dirala di andanare gabana sigedala ragura shivara badagari la da da ri antala raba dibrala shiri rodala libra shigediri antala. Yes Lord. கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். எனக்கு உடுத்தி இவன் மோதிரத்தை, இவன் கைகளுக்கு மோதிரம். சொல்லுங்க ஆமென், ஆமென். பாதரட்சை. அடுத்தது அடுத்து நம்ம சப்ஜெக்ட் அவனுடைய வார்த்தை அப்படியே போயிட்டு இருக்கு. 23 நல்ல சத்தமா வாசி பார்ப்போம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். ஓ,
அடுத்து சொல்ற, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் 2024 நீங்க சொல்றேன் உங்ககிட்ட, ஆண்டவரே 24 எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தர் எனக்கு சொன்னார், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அது ஒன்னா ரிலேட்டடா இருக்குன்னு பார்க்குறேன். மனமகிழ்ச்சியின் ஆண்டுன்னு சொன்னார், சந்தோஷத்தின் ஆண்டு, the year of delight. Amen. மனமகிழ்ச்சியின் ஆண்டு. அதுக்கு தான் ஆண்டவர் இன்ற நாளில் உங்களோடு பேசுறார். கொழுத்த கன்றை அடித்து நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஆமென். கொழுத்த கன்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொழுத்த கன்று. ஆமென். அப்பதான் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்க மூத்த குமாரன் கேட்பான், இவ்வளவு நாள் இருக்கிறேன், அவர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிச்சது கிடையாது, ஆனா இவனுக்கோ மாட்டுக்குட்டி. ரலில சொல்லுவா அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொழுத்த கன்று. எத்தனை பேருக்கு வேணும்? அன்று சொல்லிட்ட கட்டளை கொடுத்துட்டார், கொழுத்த கன்று அடிங்கடா, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சந்தோஷம். கொழுத்த கன்று. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோமா, கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பமே. ஓகோ ஆனந்தமே, பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் நல்லா உன் வீட்டுல ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகட்டும். எப்போதும் சந்தோஷமே, காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆகவே ஆடுவோம், கொண்டாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம். அல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ ஆனந்தமே, பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. கொழுத்த கன்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொழுத்த கன்று. ஆமென். கொழுத்த கன்று. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, கொழுத்த கன்று அடிங்க. உயர்ந்த வஸ்திரம், இனி யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. மோதிரத்தை போடு, அதிகாரம். இனி அதை பார்க்கும்போதே தெரியும், இவனை டச் பண்ண கூடாதுடான்னு தெரியும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென்.
இவனை தொட முடியாதப்பா, இவன் சாதாரண இப்ப ஆள் இல்லப்பா, இவன் மேல ஒரு முத்திரை இருக்குதப்பா, இவன் சாதாரண மனுஷன் இல்லப்பா, இவன் தேவாதி தேவனால் ரத்தத்தால கழுவப்பட்ட, ஓ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட, அவர் சிறகுகளுக்குள் இருக்கிற முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டவன். இவனை நம்ம ஈஸியா நீ டச் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. முத்திரையை போடு. ஃபாதர் ரட்ச, என் பிள்ளை இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கிறார். என் பிள்ளை நீ நடக்க வேண்டியது இருக்கிறது, இனி போக வேண்டியதா இருக்கிறது. அவன் கால்கள் பலப்படுத்தப்படட்டும், அவன் கால்களுக்கு சேதம் வர விடாதபடி, அவன் கால்களுக்கு பாதரட்சை சுவிசேஷத்தை கொண்டு தேசமெங்கும் கடந்து போகட்டும். ஆமென். அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. பாதரட்சையை போடுங்க. ஓ, கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹோலி ஸ்பிரிட், thank you. ஓ ராபாலா ஷிபாட்டா, டங்ஸ்ல பேசுங்க, அக்னி பாஷையில பேசுங்க. ஷபாட்டா, நீ நல்லவர், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, ஓஹோ கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, கொளுத்த கன்றுப்பா, சர்வஞானியே உமையாராதிப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்பா சொல்றாரு, கொளுத்த கண்டு அடித்து புசியுங்கள். தீர்க்க தரிசனம், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். நாம் புசித்து அப்படியே ஆவியில களி, ஆவியில அபிஷேகத்தில் அப்படியே ஒரு நிரப்புகிறத பார்க்கிறேன். ஆவியான நீனாரி அந்த அந்த நரஷே ஓ லகரபடகலகபதனரகபடலரகபா ஏரபோ கர்த்தரை போற்றியே வாழ்த்துது கனிந்துமே என் ஆத்துமா, கனிந்துமே என் ஆத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூர்ந்தனர் பரமாத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூர்ந்தனர் பரமாத்துமா. இன்று தன் அடிமையின் தாழ்மை இறையவர் கண் நோக்கினா, இறையவர் கண் நோக்கினா, என்றென்றும் எல்லாரும் புகழ என்னை தன்மயமாக்கினா, என்றென்றும் எல்லாரும் புகழ என்னை
பரிசுத்த நாமம் மகிமையாய் பகுத்தார் அனைத்தும் நல்லது, பகுத்தார் அனைத்தும் நல்லது. பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பரம்பரைகளுக்குள்ளது, பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பயந்தவர்களுக்குள்ளது. ஆண்டவர் தம் புயத்தை உயர்த்தி பராக்கிரமம் செய்திட்டார், பராக்கிரமம் செய்திட்டார். அகந்தையுள்ளோரை சிதறடி அன்பர் கருள் மாறி பெய்தார், அகந்தையுள்ளோரை சிதறடித்தார் அன்பர் கருள் மாறி பெய்தார். பசித்தோரை ஆதரித்தவர்களை பரிந்து நன்மையால் பரிந்து நன்மையால் நிரப்பினார். பஞ்சையாய் தனவான்களை அவர் பாரில் வெறுமையாய், ஓ பஞ்சையாய் கர்த்தரை போற்றியே வாழ்த்துது கனிந்துமே என் ஆத்துமா, கனிந்துமே என் ஆத்துமா. களிக்குதே என் ஆவி கருணை கோர்ந்தனர் பரமாத்துமா. களிக்குதே. எத்தனை பேருக்கு ஆவி களி உங்களை களி கூறுது? ஆமென் ஆமென். கொளுத்த கன்று அடித்து சொல்றாரு, கொளுத்த கன்று அடிங்க. அதான் நான் சொன்னேன், நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். எவனுக்கும் கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமென். யாரும் நிற்க முடியாத இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மை நிற்க வைப்பார். ஆமென். யாருக்கும் சிலருக்கு அதான் இதுல ஆண்டு வித்தியாசப்படுத்துறார். அதனால அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. நான் கேட்கிறேன், கூடவே இருந்துட்டு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல, இவன் எல்லாத்தையும் அழிச்சவன், வேசிக்கிட்ட போய் ஆஸ்தியெல்லாம் அழிச்சவன், இவன் வந்தவனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரேன்னு கேட்கிறான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உனக்கு கொளுத்த கன்று அடித்து? ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கலாம். நீ கத்தரண்டவா, உனக்கா கொளுத்த கன்று அடிக்க அவர் காத்திருக்கிறார். நீ வரணும், நீ வந்தாதான் அதை பார்க்க முடியும். அல்லையிலே சொல்லக்கூடாதா? தூரமா நின்று அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய சொல்லுவாங்க. அவரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படி கிடையாது. அவர் அண்டை வா, அவர் பக்கமாய் வா. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இந்த ஆராதனைகளுக்கு பிறகு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு அண்டை, பக்கம், உம்முடைய ஆழங்கள், உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக, உம்முடைய சமூகத்திற்குள்ளாக வருகிறேன். உனக்கு கொளுத்த கன்றை அடிக்க அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எனக்கெல்லாம் என்னங்க ஆண்டவர் தருவார்? உனக்கு எல்லாம் தருவார். ஆமென். எனக்கெல்லாம் என்னங்க கிடைக்கும்? இல்லை, உனக்கு மொத்தமா கிடைக்கும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். எனக்கெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் எனக்கு, ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட பேசுறதை நான் கேட்பேன். நிறைய பேர் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான்லாம் வாழுகிறதே பெருசுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டு மொத்தமா செய்வேன். ஆமென். கொளுத்த கன்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அரராத்தில் இருக்கிற உங்களுக்கு கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது. 2024 நீங்கள் புசித்து நீங்கள் சந்தோஷமாய் இருக்க போகிறீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய வருஷமாய் இருக்க போகிறது. ஆமென். அதை ஒரு மனுஷனும் பறித்து கொள்ள முடியாது, ஒரு மனுஷனும் அதை தடுக்க முடியாது, ஒரு மனுஷனும் அதை பிடுங்க முடியாது. ஒருத்தனும் அவர் நினைச்சிட்டார், அவர் செய்வாரை தடுப்பவன் யார்?
தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள். பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகம், உங்க பல்லு தெரியுற மாதிரி சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். மகிழ்ச்சியா இருப்பீர்கள். உங்க கூடாரத்திற்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஆமென். அல்லேலூயா. ஹால்ல பாட்டு ஓடும், கிச்சன்ல கொளுத்த கன்று வாசனை அடிக்கும். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, மகிழ்ச்சி பொங்கும். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் தட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் நல்ல கை தட்டி glory. லா இயேசுராஜன் வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகிறார் ஜெய வீரர். ஆமென். வாசல் நிலைகளை ஷகதலரமா மேல வாத்தியம் கைமணி போரி எடுத்து முழங்கிடுவோம். கைமணி உன் கூடாரம் குலுங்கும், பூத்து குலுங்கும், உன் கூடாரம் மகிழ்ச்சியா கம்பீரிக்கும். வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோமா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடி. ஆமென் ஆமென். கீதம் கீதம் ஆமென். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் நினைப்போமா? அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. என்னை செய்யா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஏசையா என்னை செய்யா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். எதிரிகள் மோன் விருந்தொன்றை எதிரிகள் மோன் விருந்தொன்றை என் தலையை அபிஷேகம் செய்கின்றார். ஆமென் ஆமென். என்னை எதிரிகள் மோன் விருந்தொன்றை எதிரிகள் மோன் கொளுத்த கன்றால ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை. ஆமென்.
குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆஹா குறையில்லையே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டு, ஆண்டவர் உம்மிடத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, உண்மையாகவே என் வாழ்க்கை இனி உமக்காக மட்டும்தான். உண்மையான இருதயத்தோடு சொல்லுங்க. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமமை நோக்கி கதறட்டும். தேவன் மேல் என் ஆத்துமா தாகமாயிருக்கட்டும். அப்படியே ஒப்பு கொடுத்து, ஓ ஜீசஸ் ஷபாலா கஹராமா, மண்டை கர்த்தரே நான் சேரட்டும் சீலுவை சுமந்து நடப்பீனும் ஏனாவள் என்றுமே மண்டை காத்தரே மண்டை கர்த்தரே நான் சேர்வேதே. தாசன் யாக்கோபை போல் காலத்தில் தீக்கற்று கல்லின் மேல் தோங்குகையில் ஏந்தன் கனாவிலே ஓ மாண்டை கர்த்தரே ஓ மாண்டை கர்த்தரே ஈரோப்பேனே நீ என்னை நடத்தும் பாதையெல்லாம் வீண் எட்டும் ஏனி போல் வீலங்குமா தூதராளை பாரே ஓ மாண்டை கர்த்தரே ஓ மாண்டை கர்த்தரே நான் சேரவே வீலித்து ஓமாயே நான் துதிப்பே ஏந்துய கல்லைவோ வீடாக்குவே ஏந்துன்பத்தாலுமே
சேர்வேனே. கடைசியா 2 கரங்களை உயர்த்தி ஓ மாண்டை கர்த்தரே நான் சேர்வேனே. சேராட்டும் சீலோவை சுமந்து நடப்பினும் ஏனாவல் என்றுமே ஓ மாண்டை கர்த்தரே. ஓம் மண்டை கர்த்தரே நான் சேர்வேனே. உம் மண்டை கர்த்தரே நான் சேர்வேனே. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. இந்த பாடலின்படியே எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். நாமத்திற்கு மகிமை. எங்களுக்காக நீ செய்யக்கூடிய மகிமையான காரியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து கிருபை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.